ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கெர்ஷோம் பொது சார்ல்ஸ் இப்போது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ள நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த காலாண்டு முதலாம் காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பிலிப்பியர் மற்றும் கொலோசியரில் கிறிஸ்து, பரலோகியம் பூலோகியம் இணைத்தல். இந்த வார பாடம் 2. பாடத்தின் தலைப்பு ஸ்தோத்தரிக்கவும் ஜெபிக்கவும் காரணங்கள். மனப்பாட வசனம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பவுல் ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதும்பொழுது ஒரு வாழ்த்துறையோடு அவர் துவங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வாழ்த்துறையில் என்ன உள்ளடங்கும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் அந்த கிருபையின் மேன்மைகளை ஒவ்வொரு திருச்சபைக்கும் நினைப்பூட்டுகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். அந்த வாழ்த்துறையில் பொதுவாகவே மனுஷீகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அதை நான் பாராட்டுவேன். நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தால் நீங்கள் என்னை பாராட்டுவீர்கள். அதில் குறிப்பாக இதில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு பவுல் எழுதுகிறார் என்றால், தூதர்கள் கூட அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் ருசிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் தகுதியில்லாத இந்த பாத்திரங்களுக்கு இப்படி மகத்தாக தம்முடைய கிருபையை அளிக்கிறாரே என்று சொல்லி தேவ தூதர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் கிருபையின் மேன்மை இருக்கிறது என்பதை பவுல் சொல்கிறதை பார்க்க முடியும். அதில் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யும்போது, பிள்ளைங்க வளர்ச்சி அடையும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பெற்றோரை பாராட்ட வேண்டும். அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் கூட எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அவ்வகையிலே பவுல் இவைகளை அனைத்தையும் மையமாக வைத்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மைகள் என்ன, அவைகளினால் நமக்கு உண்டான பிரயோஜனங்கள் என்ன என்பதையெல்லாம் அவருடைய நிருபங்களிலே அவர் தொடர்ந்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். பாடம் 2 முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு என்னன்னா, பவுல் எதற்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறார்? இந்த பிலிப்பு திருச்சபையை ஸ்தாபித்தது யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போது அந்த கடிதம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விதமான கிறிஸ்துவ நல்லுறவு அங்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது வசனம் 6, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அவர்களை நினைக்கிற போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அந்த கடிதம் முழுவதுமாக அங்கே தேவனை ஸ்தோத்தரித்து அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இது நம்ம எதற்கு அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரலோகத்தில் பரிந்து பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பிரதான ஆசாரியனாக ஆரோனை பார்க்கும் பொழுது, அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் பொழுது தன்னுடைய மார்பகத்திலே அங்கே இருதய பக்கத்திலே 12 கற்களை அங்கே என்ன செய்திருக்கிறார்? தரித்த மார்பதக்கம் 12 கோத்திரத்தை பிரதிபலிக்கக்கூடியதை தரித்து என்ன செய்தார் அப்படின்னா, அவர்களுக்காக இங்கே பரிந்து பேசுவதை பார்க்க முடியும். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காய் பரிந்து பேசுவதை பவுலின் ஜெபம் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அங்கே கடைசியாக வாசிக்கும் பொழுது அங்கே பிலிப்பியர் 4:14-15 அங்கே அவருடைய ஊழியத்தின் பாடுகளிலே பிலிப்பு பட்டணமும் என்ன செய்திருக்கிறாங்க? உடன் பங்காளியாக இருக்கிறதுனாலே அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அந்த முதல் அதிகாரத்தை முடிப்பதை நம்ம பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை சார்ந்து தான் பவுல் இந்த வாக்கியத்தை எழுதுகிறார். யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச அந்த பலியினாலும் அவங்க தங்களுடைய சரீரத்தில் விருத்த சேதனம் செய்து கொண்டதுனால அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைத்தாங்க. அது அப்படி அல்ல. இது தேவனுடைய இரக்கம் ஈவாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாய் ஒரு மேன்மை உண்டாயிருக்கிறது. அப்படின்னா பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு
அருளப்படுகிறது. அப்போ இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாம் நற்கிரியைகள் செய்கிறதற்கு தேவனே நம்ம என்ன பண்றாரு? ஏவுகிறார், நல்ல எண்ணங்களை கொடுக்கிறார், தூய்மையான சிந்தையை கொடுக்கிறதற்கு அவருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த வாக்கியத்தை ஒரு 4 பிரிவாக நம்ம பிரித்து பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, ஆண்டவர் இதை துவக்கி வைத்திருக்கிறார். எல்லாருடைய விசுவாசத்தையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார் தான்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம விசுவாசியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கினவர் அவரே என்பதை அங்கு மீண்டும் அவங்களுக்கு நினைப்பூட்டுறாரு. 2வது, துவக்கினவர் அப்படியே விடலை, அதை சீராக கட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வரார். எல்லா நற்குணங்களிலும் இப்படி இருக்கணும் என்று ஒரு வடிவை நமக்கு அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை பில்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா சஸ்டெயின். அதாவது ஆண்டவர் நம்மளை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போகிறவர் கிடையாது. அவருடைய ஆவியானவரை அளவில்லாமல் நம்மேல் ஊற்றி நமக்கு வரும் பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளிலே நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இந்த விசுவாச ஓட்டத்தை தொடர அவர் காக்கிறவராக இருக்கிறார் என்பதை எழுதி 4வது தான் அவர் அதை முடிப்பார் என்கிறார். அப்படின்னா அது ஒரு பரிபூர்ணமான முடிவாக இருக்கும். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத ஒரு பழுதற்ற சபையை தமக்கு முன்பாக நிறுத்தவே தம்மை என்ன பண்ணார்? அர்ப்பணித்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதனால் இந்த 4 செயல்களையும் கிறிஸ்து நமக்குள்ளாக செய்வார். எது வரைக்கும் அப்படின்னா அவருடைய 2ஆம் வருகை மட்டுமாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணம், உங்களுக்கான கேள்வி. பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்டது? ஒரு 4 அம்சங்களை நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 1:9-11 இந்த ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே கிட்டத்தட்ட ஒரு 43 வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 2வது, பிலிப்பியருக்கான பவுலின் மன வாஞ்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபமாக அது இருக்கிறது. 3வது, இந்த ஜெபமானது பவுலுடைய ஜெபத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா அது மற்றவரை மையப்படுத்தியே இருக்கிறது. ஆண்டவரே, நான் நல்லா இருக்க வேண்டும், இந்த சிறைச்சல் விடுதலை ஆகணும், அப்படி அவர் ஜெபிக்கல. அங்கே வாசிக்கும் பொழுது 1:9 மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருக வேண்டும். 2வது பார்க்கும் பொழுது நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ சபையை மையப்படுத்திய அவருடைய ஜெபம் அங்கே இருந்துச்சு. இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி நாம் யோசித்து பார்க்கணும். திருச்சபையில் இருக்கக்கூடிய சவால்கள், ஊழிய அழைப்பு, ஊழிய தேவை. ஆண்டவரே, என் சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த ஆண்டு அதிக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நம்ம கேட்கணும். எலன் ஒயிட் அம்மையார் சபைகளுக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தில் எழுதுறாங்க, சுயநல ஜெபங்கள் பதிலளிக்கப்படாது. திருச்சபைக்காக மனபாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தாவின் உதவியோடு பாவிகளின் ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். பவுலுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இங்கே இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், தொடர்ந்து இதெல்லாம் படிக்க போகிறோம். பவுலின் இந்த ஜெபத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது? இதில் ஒரு 5 சிறப்பு அம்சங்களை பார்க்க முடியும். பாஸ்டர் கெட்சோம் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிட்டாங்க, அதை திரும்ப நம்ம வாசிக்க வேண்டியதில்லை. 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 8, 9, 10 வாக்கியங்களிலே அவருடைய ஜெபம் என்னவாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் ஃபஸ்ட்டு என்ன ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறார்னா, ஆண்டவர்கிட்ட அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அன்பிலே தேறினவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தான் எல்லாத்துக்கும். அன்பு இருந்தால் நம்ம கீழ்ப்படிவோம், அன்பு இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம், அன்பு இருந்தால் ஆண்டவருடைய இதில் பிரசன்னத்தில் உண்மையும் உத்தமமாக இருப்போம். அதனால் இந்த அன்பு தேவ ஆவியானவர் மூலமாக நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை ரோமர் 5:5 சொல்வார். இந்த அன்பை பிலிப்பு பட்டணம் ருசிக்க வேண்டும். அது ருசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அபவுண்ட் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். அதாவது இதில் அதிகரிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது அவருடைய 2வது கோரிக்கையாக ஜெபத்தில் இருந்தது. அதில் சில பேருக்கு அன்பு இருக்கும், ஆனால் சில அறிவில்லாத செயல்களை செய்வாங்க. அதனால தான் அவர் இங்கே சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இதோ 9வது வசனத்தில், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்கிறதுக்காக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அப்படின்னா அந்த அன்பு நம்ம செலுத்துகிறோம், அது அறிவோடு செலுத்தப்பட வேண்டும்.
அதை வந்து இந்த டிசர்ன்மெண்ட் என்றும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பகுத்தறிந்து இதை நம்ம என்னத்துக்காக செய்கிறோம், இதை செய்கிறதினுடைய விளைவுகள் என்ன, இப்படி பகுத்தறிந்து செய்ய வேண்டும் என்பது அவருடைய அடுத்த கோரிக்கையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஜெபத்தினுடைய அந்த முடிவு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நாள் வரும்போது தேறினவர்களாய் காணப்பட வேண்டும். ஃபுல்லி மெச்சூர்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு பிள்ளையானது ஒரு பரிபூர்ண வளர்ச்சியை அடைஞ்சாதான் பெற்றோருக்கு என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தை அப்படியே இருக்குது, வளர்ச்சியை அடையலை அப்படின்னா யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிலிப்பு பட்டணமோ கொலோசு பட்டணமோ அவ்விதமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஜெபமாக இருந்தது. பாஸ்டர் கெர்ஷம், பிலிப்பு நம்ம புத்தகத்தை ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது பவுலை ஜெயிலில் போட்டுடுறாங்க. விசுவாசிகள் வந்து பவுலை சந்திக்கிறாங்க. விசுவாசிகள் செய்த உதவியை பவுல் எப்படி வெளிப்படுத்துகிறார்? இங்கே ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது, நம்முடைய திருச்சபைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அது அமையும். அன்பை செயலிலே காட்டுதல். அங்கே பிலிப்பியர்கள் பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதரை என்ன செய்கிறாங்க, அவரை பார்க்கும்படியாகவும் அவருடைய நலனை விசாரிக்கும்படியாகவும் அனுப்புகிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே பிலிப்பியர் 4:18 குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக வெப்பாபிரதாத்தவன் கையில் வரப்பெற்று கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அதை குறித்து சொல்லதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஊழியத்தில் பங்காற்றுதல். பிலிப்பியர் என்ன செய்தாங்க அப்படின்னா, பவுலோடு இந்த பாடலே ஐக்கியமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அங்கே எலன் ஒயிட் சொல்லும் பொழுது, அங்கே those who are not called into the ministry should still share the burden of the work. ஊழியத்திற்கென்று அழைக்கப்படாதவர்களும் ஊழியத்தின் பாரத்தை தாங்க வேண்டும், ஜெபத்தினாலும் சம்பத்தினாலும் தாங்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே பவுலுக்கென்று அங்கே அநேக உச்சிதமான காரியங்களை கொடுத்து அவருடைய தேவைகளை அங்கே சந்தித்தார்கள். மூன்றாவது, என்கரேஜ்மெண்ட் இன் சஃபரிங். அவருடைய பாடலே அங்கே ஊக்கம் கொடுத்தவர்களை நம்ம பார்க்க முடியும். இவர்களை சந்திக்க திருச்சபையாக என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதரை அனுப்பி அங்கே ஊக்கம் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ திருச்சபையாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நலிந்த மக்களுக்கு சபையாக நாம் என்ன செய்யணும், ஊக்கம் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துல நம்ம ஊழியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, அங்கே வந்து என்னை கைதி ஆகிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தலாம். இப்போ பவுல் தன்னுடைய சிறை அனுபவத்தை எப்படி பார்க்கிறார்? அவர் வந்து அதை தோல்வியாய் பார்க்கவில்லை, அதை வந்து வெற்றியாகவும் ஜெயமாகவும் பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 1ஆம் அதிகாரம் பிலிப்பியரில் 12வது வாக்கியத்தில் சொல்கிறாரு, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலம் அடைகிறதற்கு ஏதுவாயிற்று என்று சொல்கிறார். இவர் சாதாரணமாக ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ணால் கூட நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் சிறைச்சாலைக்கு போயிட்டார், ஏன் போனார் என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் தூண்டப்படுகிறது. இதனால் அநேகருடைய எண்ணங்கள் ஈர்க்கப்படுகிறது. இதன் மூலமாக எனக்கு இன்னும் நிறைய புதிய ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பவுல் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்குறோம். இப்போ முதல்ல இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கட்டுகளின் மூலமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எனக்கு இன்னும் விசாலமான ஒரு ஸ்தானம் கிடைத்திருக்கிறது என்பதை முதல்ல சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து, இந்த சுவிசேஷமானது சிறைச்சாலையிலிருந்தும் இன்னும் வல்லமையாய் மகத்தாய் இது வெற்றியாய் போகிறது என்பதை ரெண்டாவதாக சொல்கிறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஹிஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கேவ் ஹிம் நியூ ஆடியன்ஸ். அதாவது இவர் வெறும் வெளியில் பிரசங்கம் பண்ணியிருந்தால் வெறும் அந்த வீதிகளில் இருந்தவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போது அரண்மனையில் இருக்கிறவங்களும் கேட்கிறதற்கு ஏதுவாகும். அங்கே இருந்த ரோமாபுரியில் இருந்த சேனாதிபதிகளும் மற்ற எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக இது அவ்வளவு வல்லமையாக செயல்பட்டது என்பதை பவுல் சொல்லுகிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பவுல் எந்த 3 காரியங்களுக்கு நன்றி கூறுகிறார்? கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே ஒரு 3 காரியங்களை குறித்து அங்கே பவுல் ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியும். அதில் 3ஆம் வசனம் 1:3 கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், அதற்காக என்ன செய்கிறாரு, நன்றி செலுத்துகிறார். 2வது, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பு. 3வது வசனம் 4 பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த 3 காரியங்களுக்காக கொலோசிய மக்களுக்காக என்ன செய்கிறாரு,
தேவனுக்கு அங்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 3 காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதை குறித்து பவுல் இன்னொரு நிருபத்தில் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3ம் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியதுன்னு சொல்லி அவர் எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போது பவுல் அவர்களை இதெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டுவதை காட்டிலும் அங்கே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். என்று சொன்னால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் இங்கே யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பிதாவினிடத்திலே நமக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அன்பு, தேவன் நம்ம மீது வைத்த அன்பை நாம் உணரும் பொழுது கிறிஸ்துவின் மீது விசுவாசிக்க அது வழிநடத்துகிறது. கிறிஸ்துவின் மற்றும் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ராஜ்யத்தின் நம்பிக்கை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதை பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:4 அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இப்படியாக இந்த பவுலின் ஜெபம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சார்ல்ஸ், சுவிசேஷத்தின் நம்பகத்தன்மையையும் வளர்ச்சியையும் பவுல் எப்படி பார்க்கிறார்? இதை கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தில் அது ரொம்ப குறிப்பிட்டு மையமாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல்ல 6வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அப்படின்னா இப்போ இவங்க விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்க. இந்த விசுவாசத்திற்கு காரணமே ஆண்டவர் அவங்க கிட்ட அனுப்பின சத்திய வசனம்தான். அது சத்திய வசனமாக இருந்தபடினால் அதை அவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். அதே வாக்கியத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். இவங்க இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா வசனத்தின் மூலமாக தான். ஏதோ ஒரு கட்டுக்கதையினாலேயோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு யூகித்து சொன்ன ஒரு அனுபவத்தினாலோ கிடையாது. இதோ இயேசு மரித்தார் என்பது உண்மை, அவருடைய இரத்தத்தினாலே அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்கின்ற இந்த நம்பிக்கைக்குள்ளாக அவங்க வந்தபடினால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை விசேஷமாக இருக்கிறது, சந்தோஷப்பட்டு கலிகூறுகிறார்கள் என்பதை சொல்கிறாரு. அதே அதிகாரத்தில் இப்போ நீங்கள் 23வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா அவங்க சீனாவில் இருக்கிறாங்களோ இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்களோ ஆஸ்திரேலியா இருக்காங்களோ எந்த கண்டத்தில் இருந்தாலும் இந்த சுவிசேஷமானது வானம் எங்கும் என்ன பண்ணப்படுகிறது? கீழே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதை சொல்லிட்டு அதற்கு பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்போ இவர் அவங்களுக்கு மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்கிற இந்த வசனத்தை ஆண்டவரே உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் நிலை கொண்டிருக்கிற இந்த கிருபையில் நீங்கள் வளருவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரட்சிப்பாய் இருந்து பூரணமாய் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பூரணப்படுத்தும் என்பதை இந்த 2 வாக்கியங்களிலே உறுதி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜெபத்தில் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்திலே ஒரு ஜெபம் ஒன்றை எடுக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் படிக்கும் பொழுது 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று அங்கே எழுதுவதை நம்ம பார்க்க முடியும். அப்படி என்றால் இன்னைக்கு அநேகர் கேட்குற கேள்வி என்னென்னா, எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்வது? நம்முடைய பாடத்திலே ஒரு 3 காரியம் கொடுத்துருக்குறாங்க. முதலாவது, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வேதத்தின் மூலமாக கிடைக்கிறது. சங்கீதம் 119:105 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்போ வேதம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிப்படைகளை நமக்கு அங்கே சொல்லியிருக்கிறது. அதை பின்பற்றும் பொழுது தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். நன்மை எது, தீமை எது என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது, நிகழும் சூழல்கள், ப்ராவிடென்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது சில கதவுகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? அடைக்கப்பட்டிருக்கும். சில கதவுகளை ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? திறந்திருப்பார். நம்முடைய அனுபவம், அநேக சாட்சிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்படியாக அதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். 3வதாக, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பழகியிருந்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி நம்ம என்ன செய்கிறாரு? வழிநடத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்படியாக நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே பார்க்க முடியும். சார்ல்ஸ், பாடத்தை நிறைவு செய்கிறோம். ஒரு கேள்வி என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், இந்த வசனத்தின் பொருள் என்ன?
இதில் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய பிள்ளைகள் வந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆசித்திருக்கிறார். யூதர்களிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தான் அவங்கள நான் என்ன பண்ணேன், பிரித்தெடுத்தேன். ஏசியா சொல்லும்போது நீங்களோ கசப்பான கனிகளை கொடுத்தீங்க, ஆண்டவர் அதனால் உங்களை வெறுத்தாரு என்றும் உங்களை வந்து சிட்சிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே ஒரு கண்ணோட்டத்தில் கிறிஸ்துவம் தன்னுடைய சுவிசேஷத்தில் பிரசங்கித்திருக்கிறாரு. யோவான் ஸ்தானகனும் பிரசங்கித்திருக்கிறார். நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதே போல் கிறிஸ்து பிரசங்கித்த போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கனி கொடுக்கிற மக்களிடத்திலே அது கொண்டு சேர்க்கப்படும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை மையமாக வைத்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்கள், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. அப்போ இங்கே இந்த கனிகளை எதற்கு ஒப்பிடுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வரும் நற்குணங்கள், அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், இப்படி நம்ம வந்து ஆவியின் கனிகள் என்று சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த உள்ளான 9 கனிகளும் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கும்போது, இந்த கனிகளை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, இதோ தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்கி அவருக்கு இதோ பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா பாத்திரராய் நடக்கிறதுனா கனி கொடுத்து வாழும்போது நாம் அவருக்கு பாத்திரர்களாக இருப்போம். இந்த பாடத்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.